இந்த வாக்குகளை என்னதான் திமுகவுக்கு தாவேகாவினுடைய தாக்கம் இருந்தாலும் இந்த முறை திமுக சிதறாமல் இந்த வாக்குகளை திரு உதயநிதி ஸ்டாலினும் அதே போன்று சேகர் பாபுவும் பெற்றிருக்கிறார்கள். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தப்புனது என்கிற தொகுதியை மட்டும்தான் சொல்றேன். அதை போல ஆம்பூர் எடுத்துக்கிடுங்க. அந்த பகுதியில் வாணியம்பாடியிலும் முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆம்பூரை பொறுத்தவரை உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விஸ்வநாதன் 74,102 வாக்குகள் பெற்று அவர் 7,131 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளரை வீழ்த்தியிருக்கிறார். அலையடித்து தப்புன தொகுதிகள் இதெல்லாம். எனவே வாணியம்பாடியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர்